ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر. இன்னைக்கு டேட் வந்து 29 ரஜப் 1447, இங்கிலீஷ் டேட் வந்து 18 ஜனவரி 2026. இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 134, வசனம் வந்து 7வது அத்தியாயம் 44வது வசனம். பிறகு சுவனவாசிகள் நரகவாசிகளை அழைத்து கேட்பார்கள், எங்கள் இறைவன் எங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த அனைத்தும் உண்மையானவையே என்று நாங்கள் கண்டுகொண்டோம். உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த அனைத்தும் உண்மையானவைதாம் என்று நீங்கள் கண்டுகொண்டீர்களா? அதற்கு அவர்கள் ஆம் என்பார்கள். அப்போது அவர்களுக்கு மத்தியில் ஒருவர் அறிவிப்பார், அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கூப்பிடுவாங்க. எங்கள் இறைவன் எங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த அனைத்தும் உண்மையானவையே என்று நாங்கள் கண்டுகொண்டோம். அல்லாஹ் எங்களுக்கு குரானில் இது தருவோம், இது கிடைக்கும், இந்த வேலை செஞ்சால் இது கிடைக்கும், இந்த வேலை செஞ்சால் இது கிடைக்கும்ன்ட்டு அல்லாஹ் சொல்லிகிட்டே இருந்தான். நாங்களும் அந்தந்த வேலைகளை செஞ்சுட்டே வந்தோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் எங்களை முடிவாக நாங்கள் இங்கே வந்துட்டோம், அதனால் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி இந்த வேலை செஞ்சால் இது கிடைக்கும், இந்த வேலை செஞ்சால் இது கிடைக்கும்ன்ட்டு அதுக்கு நேர் எதிராக என்ன நடக்குங்கிற அந்த விளைவுகளையும் அல்லாஹ் சொல்லிகிட்டே இருந்தான். அதுபடி உங்களுக்கு கிடைச்சதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த அறிவை வச்சுக்கிட்டு மனுஷன் என்ன பண்ணுறான், ரொம்ப வந்து குறைவான அறிவு இருக்குது இந்த உலகத்தில், புரியுதா? அப்போ நம்முடைய கண்ணுக்கு நல்லா பார்வை தெரியும், ஆனால் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் காமிச்சிட்டோம் அப்படின்னா அது தாண்டி பார்க்க தெரியாது. சும்மா விட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு பார்க்கும், தோராயமாக பார்க்கும், ஒரு 100 மீட்டர் வரைக்கும் ஓரளவு பார்க்கும், ஒரு 50 மீட்டருக்குள்ளே நல்லா பார்க்கும், சரியா? அது முன்னாடி திரைகள் வச்சுட்டிங்கன்னா அந்த 500 மீட்டர் பார்வை குறுகியதாக ஆயிடும். அது மாதிரி நம்ம கேட்குறது, நம்ம பேசுகிறது, நம்ம பார்க்குறது, இந்த உணர்றது, இது எல்லாமே நமக்கு ஒரு வரம்புகளுக்கு உட்பட்டு தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த அறிவை வச்சு அல்லாஹ் சொல்கிற உண்மைகளை அறிய முடியுமா? அல்லாஹ் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு முடிவு பண்ண முடியுமா? முடியாது, புரியுதா? ஆனால் இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இதில் வந்து அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள்லாம்
முஸ்லீமாக பிறக்காதவன்லாம் நான் சொல்லலை, முஸ்லீமாக பிறந்துட்டு கூட அல்லாஹ்வை நிராகரிக்கிறவன் இருக்கான். சரியா? அது வந்து இப்போ அது பிறந்தவன்லாம் முஸ்லீம் கிடையாது. அப்போ அல்லாஹ்வை வந்து உண்மையிலேயே குரானை வந்து படித்து அதை வந்து சரியான முறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கோணங்கள்லாம் சிந்தித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொண்டவன் தான் அல்லாஹ்வை நம்புகிறோம். புரியுதா? அப்போது இந்த விஷயங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ வானத்தின் வாசல் திறக்கப்படாதுன்றது, வானத்தின் வாசல் திறக்குதா இல்லையான்னு போய் நம்ம வெரிஃபை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்புகிறோம். இப்போ இதுக்கு பேர் என்ன? மூட நம்பிக்கையா? கிடையாது. ஏன்னா அறிவின் சோர்ஸ் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு. ஒன்று அக்கல், நம்முடைய அறிவு, நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள், நம்ம வந்து சோதித்தது, அல்லது நம்ம வேற ஒரு மனிதன் சோதித்து அவன் வந்து கொடுத்த ஒரு ஆய்வு, இதை வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் விவகாரங்களை முடிவு பண்ணுறோம். இதுக்கு பேர் ஃபிசிக்கல் வேர்ல்டு. இதுக்கு பேர் என்ன? ஃபிசிக்கல் வேர்ல்டு. இதுதான் வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் நம்ம வந்து பார்க்க முடியும். இன்னொரு வேர்ல்டு இருக்குது, அது என்ன? மெட்டாஃபிசிக்ஸ். மெட்டாஃபிசிக்ஸ், அந்த ஃபிசிக்ஸ் அது கண்ணுக்கு தெரியாது. புரியுதா? அது கண்ணுக்கு தெரியாத இன்னொரு உலகம் இங்கேயே இருக்குது. இப்போ இந்த இடத்துலையே மலக்குகள் இருக்கிறாங்க. ஆனால் எங்கே இருக்காங்க? அவங்க வேறு டைமென்ஷனில் இருக்காங்க. ஆனால் எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. நம்ம பேசுகிறத பதிவு பண்ணிட்டு தான் இருக்காங்க, எழுதிட்டு தான் இருக்காங்க. புரியுதா? இது எல்லாமே அவங்க நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வந்து நான் சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு உண்மை? இதில் தண்ணி இருக்குங்கிறது எந்த அளவுக்கு 100% உண்மையோ அதே அளவுக்கு இதுவும் உண்மை. எப்படி நம்புகிறோம்? குரானை கொண்டு நம்புகிறோம். அப்போ இது வேத அறிவிப்பு. இந்த வேத அறிவிப்பு வேதத்திலிருந்து தான், அதாவது வேதத்திலிருந்து எப்படி வந்து அறிவை எடுப்பது, வேதம் வந்து அல்லாஹ்வுடைய வேதம்தான் என்று எப்படி முடிவு செய்வது, இதெல்லாம் தனி சாப்டர். அது இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து தனித்தனி சாப்டராக அது பேசும்போது அதுக்கான ரீசனிங் வந்து நம்ம சொல்லுவோம். வெறுமனே வந்து வேதத்தை வந்து நாமளே ஒரு புக் எழுதிட்டு கூட ஒரு வேதம்னு ஒருத்தன் இட்டு கட்டலாம். ஸோ அதையெல்லாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை. வேதம் தான் அப்படிங்கிறதுக்கு வெரிஃபை பண்ணுறது சில விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, வெரிஃபை பண்ணியாச்சு வேதம் தான்ட்டு, ஆனால் வேதம் சொல்கிற விஷயத்தை நான் ஏன் நம்பணும்? புரியுதா? அப்படி ஒருத்தன் கேள்வி கேட்குறான், நான் எதுக்கு நம்பணும்? நான் இந்த அறிவுக்கு உட்பட்டது மட்டும்தான் நடப்பேன் அப்படின்னா, நாளைக்கு நரகத்தில் வந்ததுக்கப்புறம் சொர்க்கவாசிகள் கேட்பாங்க, என்னப்பா சுடுதா, சூடாக இருக்கா, நம்பிட்டியா, டவுட் இல்லை, கன்ஃபார்மாக நம்புகிற தானே? எப்படி கன்ஃபார்மாக தானே நம்புகிற? உலகத்தில் இருக்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி கையில் வச்சுக்கிட்டு இதுதான் தண்ணின்னு அடித்து சொன்னில்ல, அதே மாதிரி இப்போ நம்புறியா நரகன்ட்டு? இப்போ எங்கே கேட்குறாங்க பாருங்க, வந்துட்டு எங்கள் இறைவன் எங்களுக்கு வாக்களித்தது உண்மை என்று நாங்கள் நம்பினோம், இப்போ நீங்கள் நம்புறீங்களா? நாங்கள் அப்போவே நம்பினோம், நீங்கள் இப்போ தான் நம்புறீங்க. ஆனால் இப்போ நம்பி இந்த நம்பிக்கை உங்களுக்கு பலன் தராது. நமக்கு வந்து இவ்வளோ தான் அறிவுங்கிறது அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு லிமிட்டில் கொடுத்துருக்கான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மெட்டாஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்குங்கிறதும் அறிவுக்கு உட்பட்டது தான். புரியுதா? எப்படி அறிவுக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ சமீபத்தில் அந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து இப்போ ஒரு விவாதத்துக்கு உட்பட்டுச்சு. அல்லாஹ் வந்து உண்மையில் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து விவாதத்துக்கு உட்பட்டு. அப்போ ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, கடவுளை மறுக்கக்கூடியவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, எந்த ஒரு நேர்த்தியாக செய்யப்பட்ட பொருளும் அதுக்கு ஒரு படைப்பாளன் இருப்பானா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு கார் இருக்குது, BMW கார் இருக்குது. அந்த காரு பக்கத்தில் ஒருத்தனும் இல்லை, அந்த காரில் சாவி இருக்குது. நேராக ஒருத்தன் போய் இந்த காரு வந்து இந்த குப்பை கூலங்கள் இருந்துச்சுல்ல, இந்த மரத்தில் இருந்து இந்த இலைகள்லாம் விழுந்துச்சுல்ல, அந்த இலைகள்லாம் வந்து அப்படியே கொஞ்ச நாளில் அதுவே அப்படியே மழை பெஞ்சு அப்புறம் ஆடு மாடெல்லாம் மிதித்து அதிலிருந்து ஒரு 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 இது மாதிரி தூசி மாதிரி வந்து, அந்த தூசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இன்ஜினாகவும் டயராகவும் சீட்டாகவும் ஃப்ரேமாகவும் மாறி இப்போ நாங்கள் அதை ஓட்டிகிட்ருக்கோம், வண்டியில் இப்போ நிற்கிது, இது எனக்கு சொந்தம், இது இப்படி தான் உருவாச்சின்னு ஒருத்தன் சொல்கிறோம். இதை நீ நம்புவியா? ஏன் நம்ப மாட்டேன்? அதான் சொல்கிறேன், இப்படி தான் நீ உலகத்தை நம்பிட்டுருக்க. இந்த உலகம் தன்னால் உருவாச்சின்னு நம்புறது எப்படிப்பட்டதுன்னா, இதை விட மோசமான பைத்தியக்காரத்தனமான கற்பனை.
ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து பார்த்து செதுக்கி செய்யப்பட்டிருக்கு. இந்த பூமியுடைய அந்த அந்த டில்ட்டு அந்த ஆங்கிள், அதோடைய சுற்றுப்பாதை ஒரு ஒரு கொஞ்சோண்டு இப்படியோ அந்த பக்கமோ போயிருந்தா இந்த பூமி வந்து இப்படி இருக்காது. வாழ்வதற்கு தகுதியானதாக பூமி இருக்காது, குளிர்ந்துடும். இன்னும் கொஞ்சம் சூரியனுக்கு நெருக்கத்தில் இருந்தால் பூமியில் வாழ முடியாது, கருகிடுவோம். இன்னும் கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னா கூலிங்கில் செத்துருவோம், உறைஞ்சி போய் செத்துருவோம். கரெக்டான டெம்பரேச்சரில் கொண்டாந்து எல்லாம் நிப்பாட்டியிருக்கோம். அதே மாதிரி இது ஓடுது, சூரியன் இப்படி ஓடுது, அதை துரத்திட்டு பூமி ஓடுது, அதை வந்து சந்திரன் இப்படி சுற்றுது. எதுவுமே மிஸ் ஆகாமல் பல கோடி வருடங்களாக நடந்துட்டுருக்கு. அந்த அளவுக்கு அது நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நேர்த்தியான படைப்பு பேசலையா, படைச்சவன் ஒருத்தன் இருக்கிறான்ட்டு, புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணு, படைச்சவனை தேடு, வெரிஃபை பண்ணு. கடைசியாக குரானை வந்து நீ நிற்ப. இதை தவிர வேறு எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன்சரும் உனக்கு வேறு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ அல்லாஹ் விஞ்ஞானப்படி தான் நாங்கள் விஞ்ஞானம், இதாண்டா விஞ்ஞானம். ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்குது, அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது, அது செய்யாமல் அது வந்திருக்காது, இதுதானே விஞ்ஞானம். அப்போ எப்படி பொருள் இருக்குல்ல, யார் செஞ்சா அதை அப்புறம் பேசுவோம். ஒருத்தன் செஞ்சானா இல்லையா முதல்ல அந்த முடிவு, அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் யாருன்னு கண்டுபிடிப்போம். பாயிண்ட் நம்பர் ஒவ்வொரு கொஸ்டினாக கிளியர் பண்ணிட்டு வருவோம். எடுத்தோன்னே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட முடியாது, புரியுதா? முதல்ல வந்து இப்போ ஒரு வாஷிங் மிஷினுடைய அல்லது ஒரு டிவியுடைய மேனல் வாங்கினேன்னு வச்சுக்கோ. அந்த டிவியில் வந்து போட்டிருப்பான் முதல்ல டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் போட்டிருப்பான், டெலிவிஷன் அது போட்டிருப்பான். அதுக்கப்புறம் ரிமோட்டு படம் போட்டு, இது ரிமோட்டு, இது ஆன் ஆஃப் பட்டனு, இது வந்து இந்த பட்டனு, இந்த பட்டன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ட்ரபுள் ஷூட்டிங் என்ன பண்ணணும், கனெக்டிவிட்டிக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அதுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும். அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயே ஒவ்வொரு கேள்வியாக தான் நம்ம போக முடியும். அதே மாதிரி கடவுள் விஷயத்தில் முதல்ல நம்ம முடிவு பண்ண வேண்டியது, இந்த படைப்புகள்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போனா படைப்பவன் ஒருத்தன் இருக்க வேண்டும். அப்போ டைமுன்னு ஒன்று இருக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லாமல் இருக்கும்போது டைம் இருந்துச்சா? இல்லை. இப்போ டைமுங்கிறது நம்மளை சார்ந்தது. எனக்கு தானே வயசாகுது, எனக்கு தானே நேரம் போகுது. அப்போது ஒரு காலகட்டத்தில் டைமே இல்லை, இன்னொரு காலத்தில் அப்போ டைம் உருவாகிருக்குன்னா அப்போது டைம் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்திருக்கு, டைம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அப்போ ஏதோ எவனோ ஒருத்தன் செஞ்சுருக்கான்னு அர்த்தம். அப்போ அதுக்கான விடையை நீ தேடிக்கிட்டே போ. உலகம் பூரா தேடு, ஃபிலாசபர்கிட்ட தேடு, தத்துவ ஞானிகள்கிட்ட தேடு, ஆன்மீகவாதிகள்கிட்ட தேடு, வேதங்களில் தேடு, விஞ்ஞானிகள்கிட்ட தேடு. விஞ்ஞானி என்ன சொல்கிறான்? எங்கேருந்து உலகம் வந்துச்சு தெரியாது, எங்கே போகுது உலகம் தெரியாது, நாம் எங்கேருந்து படைக்கப்பட்டோம் தெரியாது, மறுபடியும் படைப்போமா தெரியாது. இவனுக்கு இத்தனை கேள்வி தெரியாது. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானா தெரியாது, நம்முடைய செயல்களுக்கு விளைவு இருக்கா தெரியாது, புரியுதா? நமக்கு ஒன்று தான் தெரியாது, அல்லாஹ் எப்படி உருவானா தெரியாது. மீதி எல்லா கேள்விக்கும் நமக்கு தெரியும். இப்போ இத்தனை தெரியாதுன்னு சொல்கிற நீ புத்திசாலியா, ஒரே ஒரு கேள்விக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன் நான் புத்திசாலி? ஒருத்தனுக்கு 99 கேள்விக்கு பதில் தெரியும், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் தெரியாது. ஒருத்தனுக்கு 100 கேள்விக்கும் பதில் தெரியாது. இப்போ யார் புத்திசாலி? புரியுதா சயின்ஸு எவ்வளோ பெரிய கூமுட்டைங்கன்ட்டு? உனக்கு எதுக்குமே பதில் தெரியாது, எனக்கு எல்லாத்துக்கும் பதில் தெரியும், ஒன்றுக்கு மட்டும்தான் பதில் தெரியாது. இவன் கடவுளை மறுக்கிறவன் என்ன சொல்கிறான்? இரும்பை நான் பார்த்தேன், அதை சூடு பண்ணிகிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் அது என்னாச்சு, உருகி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு மண்ணில் வந்து ஒரு வடிவத்தை டிசைன் பண்ணேன், அந்த உருகின அந்த லிக்விடை வந்து அதில் ஊற்றுனேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கரம் மாதிரி இப்படி உருவாயிடுச்சு. அதனால் இரும்பை யாரும் உருவாக்கலை, நான் தான் ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணுறேன் இல்லைங்க. நான் சொல்கிறேன் கேளுங்க, இரும்பு யாரும் உருவாக்கலைங்க. அடைய முட்டாள், அதுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இது எப்படா வந்துச்சு? புரியுதா இல்லையா? இரும்பு உருகுங்கிறத கண்டுபிடிச்சதுனால இரும்பு யாரும் உருவாக்கலைங்கிறத சொல்கிற அளவுக்கு நீ புத்திசாலி ஆகிட்டியா? இப்போ இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற சயின்ஸு. இந்த சயின்ஸை வச்சுட்டு தான் இவன் என்ன பண்ணுறான், வானம் பூமி எல்லாத்தையும் வந்து இவன் வந்து ஆய்வு பண்ணி முடிச்சு கிழிச்சிட்டார். இவர் போய்ப்பார் தெரியும். அதுதான் எல்லாம் சொல்கிறான் நரகத்தில் வந்ததுக்கப்புறம், ஏப்பா சுடுதா, நீ தானே சொல்லிட்டு இருந்த, எதை பார்த்தாலும் நான் வந்து டேஸ்ட் பண்ணி தான் நம்புவேன், பார்த்து தான் நம்புவேன், உணர்ந்து தான் நம்புவேன்னு இல்லை. இப்போ நம்பு, ஆனால் உன் நம்பிக்கை யூஸ் கிடையாது. அப்போ நீ இங்கே இருந்துட்டு நம்பி இருக்கணும்.
அப்போ அறிவு இங்கேயே பயன்படுத்திருக்கணும், அதை விட்டுட்டு அங்கே வந்ததுனால டூ லேட். இந்த ஐம்புலன்கள் மட்டும்தான் விஞ்ஞானத்துக்கு நாங்கள் வந்து மெஷரிங் டூலாக வச்சுருக்கோம், மற்ற எந்த டூலையும் வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் முட்டாள்கள். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சயின்ஸே வந்து மெட்டாஃபிசிக்ஸுங்கிற ஒரு சாப்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் உண்மைகள் தான். அது அதைவிட என்ன சொல்கிறது, அதைவிட உறுதியான உண்மைகள் எது, கண்ணுக்கு எது தெரியுதோ தெரியாதது அதைவிட உண்மைகள் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து மெட்டாஃபிசிக்ஸில் சொல்கிறாங்க. இன்ஷால்லா அது தனி சாப்டரு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சொர்க்கவாசிகள்கிட்ட அல்லாஹ் அங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஒன்று, சொர்க்கத்தில் அவங்க இருக்கலாம், அதே மாதிரி விரும்பிய போது நரகவாசிகளுடன் அவர்கள் உரையாடலாம். அதுவும் வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அவங்க பேசுகிறாங்களா அல்லது எப்படி பேசுகிறாங்க, அதுக்குன்னு அவங்க நரகத்துக்கு போய் அப்படிலாம் இல்லை, அவங்க நினச்ச நேரத்தில் இங்கேருந்து பேச முடியும். அப்போ அது வந்து அவங்களுக்கு இன்னொரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் எத்தகையவர்கள் எனில் அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுத்தார்கள், மேலும் அதனை கோணலாக்க விரும்பினார்கள், மேலும் மறுமையை மறுத்தார்கள். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த ஜாலிம்கள், இந்த வந்து ஜாலிமீன்கள்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறான். பைனஹும் அன்ன லானத்துல்லாஹி அலத்தாலிமீன், அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாவின் சாபம் உண்டாகட்டும். எந்த அக்கிரமக்காரர்கள், அவங்க யார், அவங்களுடைய சிஃபத்து இதில் சொல்கிறான். என்ன அக்கிரமம் பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் எத்தகையவர் என்றால் அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுத்தார்கள், மேலும் அதனை கோணலாக்க விரும்பினார்கள், மேலும் மறுமையை மறுத்தார்கள். இந்த ஜாலிம்கள் என்ன பண்ணாங்க, தாங்களும் நேர்வழியை அக்செப்ட் பண்ணல, மற்ற மக்களும் அக்செப்ட் பண்ணுறதுக்கு விடலை. உட்காந்து என்ன பண்ணாங்க, அந்த மற்ற மக்களையும் போகாத மாதிரி தடுத்தாங்க. என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய பாதையை கோணலாக்க விரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய பாதை அது வந்து கோணலானது அப்படின்னு அது வந்து அதுக்கு கவுண்டர் நேரட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் வந்து அப்போது சொர்க்கம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் ஆர்குமெண்ட்ஸ் விதவிதமாக அந்த பாமர மக்கள் இருக்காங்களே, அவங்க நபியோடைய பிரச்சாரத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து வச்சேன்னா அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. குர்ஆன் பேசக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான விஷயங்கள், இந்த வானம் பூமியை நான் தான் படைத்தேன், நான் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு படைச்சிருக்கேன், அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சொர்க்கம், ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நரகம், இவ்வளோ தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான தாவா. இதில் வந்து வஸ்வாசம் ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஆட்கள், இவங்கெல்லாம் லீடர்ஸ். எக்ஸ்ட்ரா கேள்வி அவங்க கேட்பாங்க, என்ன அதிகமான கேள்விகள்லாம் இவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதனால் வந்து அவங்க அல்லாஹ்வுடைய தீனை அவங்க என்ன பண்ணுறாங்க, காம்ப்ளிகேட்டட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்கும்போது உட்காந்த காமன் ஆடியன்ஸ் இருக்கான்ல, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ், ரொம்ப ஒரு பாமரனாக இருப்பான், அவனுக்கு வந்து ஐக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அவனுக்கு வந்து அந்த கேள்வி போட்டதுக்கப்புறம் ஆமாம்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. அப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இங்கே ஒருத்தன் அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலை செய்கிறவங்க ஒருத்தா இருந்தானா அந்த கேள்வி உடைக்க முடியும். அந்த அளவுக்கு இங்கே ஆள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா மக்கள் அந்த பாதையில் போயிடுவாங்க. இப்போ சாதாரணமாக ஏற்றுக்கிற விஷயத்தை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ இது வந்து இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிற மக்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் கோணலாக்குறாங்க, இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிற மக்களும் அல்லாஹ்வுடைய பாதையை கோணலாக்குறாங்க. இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை, அவ்வளோ விலை கொடுக்கறதுக்கு இவன் தயார் இல்லை. ஏன், இவன் வந்து அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கிட்டால் மன்னனுக்கு கடுமையான அதிருப்தி ஏற்படும். அப்போ மன்னருடைய கோபத்தை சகிச்சு கொள்வதற்கு இவன் தயார் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, மன்னருக்கு தகுந்த மாதிரி தீனில் இவன் வாழ்கிறது. அதே மாதிரி சரி மக்கள் போய் சேர்ந்துட்டாங்கன்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்களே இவங்கள விட்டுட்டு. அப்போ கூப்பிட்டு இவனையும் உட்கார மேயற மாடு நக்கர மாடு கணக்கு, மேயற மாடு பிடிச்சி நக்கர மாடு என் கூட நீயும் உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணிடுங்க. அப்போ இந்த வேலையை செஞ்சாங்க, மறுமையை இவர்கள் நிராகரித்தார்கள். இதுதான் அவங்களுடைய பிரச்சனை, சரியா? அப்போ இந்த வேலையை செஞ்சதுனால தான் அந்த நிலைமைக்கு வந்து அவங்க ஆனாங்க. மேலும் அவ்விரு பிரிவினருக்கிடையே ஓர் உறுதியான தடுப்பு இருக்கும், அதன் உச்சிகளில் மனிதர்கள் சிலர் இருப்பார்கள். அவர்கள் இப்பிரிவினர் ஒவ்வொருவரையும் அவரவரின் முகக்கூறுகள் மூலம் அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள் சோனவாசிகளை அழைத்து கூறுவார்கள், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இவர்கள் இன்னும் சுவனம் புகவில்லை, ஆயினும் அதனை அடைவதற்கு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்,
அப்பிரிவினருக்கும் இடையே ஒரு உறுதியான தடுப்பு இருக்கும். சொர்க்கம் இருக்கும், நரகம் இருக்கும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில் மிகப்பெரிய தடுப்பு இருக்கும். அதோடைய அகலம், ஆழம், உயரம் அது ரொம்ப பெருசாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த தடுப்பு சுவர்களில் சில கோபுரங்கள் இருக்கும். அந்த கோபுரங்கள் அது வந்து வாட்ச் டவர்ஸ், அங்கேருந்து அந்த மினாரா மாதிரி இருக்கும். அந்த டவரில் நீ மேலே ஏறிட்டின்னா சொர்க்கவாசிகள் எல்லாரையும் பார்க்கலாம், நரகவாசிகள் எல்லாரையும் நீ பார்க்கலாம். இந்த ரெண்டத்தையும் பார்க்கலாம். அப்போ அந்த டவரில் வந்து சிலர் இருப்பாங்க. அவங்க அங்கே இருந்துட்டு இப்படியே பார்ப்பாங்க. சொர்க்கவாசிகளுடைய மூஞ்சை பார்த்துட்டு, அடா நம்ம இவன் இல்லை, அடா இவன் நம்ம ஆள் இல்லை, அவன் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லைன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க. நரகத்தை திரும்பி பார்ப்பாங்க, அவனையும் கண்டுபிடிச்சி இந்த மூஞ்சி அடா இவன் நம்ம அந்த ஸ்டாரு, புரியுதா, இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, நடிகர் ஆர்மி, ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆர்மின்ட்டு அந்த மாதிரி. அப்போது இந்த குரூப் இருக்கும், அவங்கள வச்சு அவங்களும் பார்ப்பாங்க. சொர்க்கவாசிகளை பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படின்னா, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும்னு அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இவங்க யார்? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப நாளாக நானும் மண்டை பிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேள்வி இது. யார் தான் இவங்க அப்படின்ட்டு. அப்போ உருஃபுங்கிறது என்ன அப்படின்னா, ஆராஃப்னு இருக்கு இல்லையா, ஆராஃப் உருஃப் அப்படிங்கிறது குதிரையோடைய நெத்தியை குறிக்கும். அதே மாதிரி சேவல் இருக்குல்ல, அதோடைய கொண்டையை வந்து அது குறிக்கும். உருஃபுங்கிறது அதுதான் டாப்பு, உச்சி அப்படின்னு அர்த்தம். ஆராஃப் அப்படின்னா டாப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க சொர்க்கவாசிகளா நரகவாசிகளா அப்படின்னு கேட்டால் இவங்க சொர்க்கவாசிகள் தான். பின்னாடி வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி இவங்க பேசுகிற பேச்சு வந்து அடுத்த 48 வசனத்துலலாம் அவங்க பேசுவாங்க. ஆனால் எல்லோரும் தஃப்சீர்களில் மௌலானா மௌதூதியாக இருக்கட்டும், இஸ்ரார் அஹமதாக இருக்கட்டும், அவங்க தஃப்சீரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, இவங்க வந்து சொர்க்கவாசி சொல்கிற அளவுக்கு இவங்க அமல்களும் செஞ்சவங்க கிடையாது, நரகவாசின்னு தீர்மானம் ஆகிற அளவுக்கு அமல்கள் செஞ்சவங்களும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறவங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலே குரான் ஃபுல்லாக நீ பரட்டி பார்த்தீங்கனாலும் சரி, ஹதீஸ் ஃபுல்லாக பரட்டி பார்த்தீங்கனாலும் சரி, நடுவில் ஒரு ஸ்டேஜுங்கிறது இஸ்லாத்தில் கிடையாது. ஒன்று சொர்க்கம் இல்லைன்னா நரகம், ரெண்டில் ஒன்று தான். நடுவில் ஒரு டீலில் தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது. அதே மாதிரி டீலில் தொங்கிட்டு இருக்கிற இவங்க நரகவாசிகளை பார்த்து கிண்டல் பண்ண முடியுமா? அவன் திருப்பி கிண்டல் பண்ணுவான், ஏன்டா நீயே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிற, நீ என்னை பார்த்து நீ இந்த பக்கம் போவியா அந்த பக்கம் போவியான்னு ஒன்றுதே டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்குது, அதில் நீ பார்த்து என்னை வந்து கிண்டல் பண்ணுற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா அப்படின்னு ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து இப்படி ஒரு படித்தரம் இருக்கிறதா நமக்கு வந்து தெரியல. இப்போ இது யார் தான் இவங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து இப்னு ஜரீர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு முஃபஸ்ஸிர். முற்காலத்தில், அதாவது ரொம்ப ஒரு 300-400 வருஷங்கள், அந்த 600 வருஷங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அப்புறம் அந்த டைமில் எழுதப்பட்ட தஃப்சீர்கள் வந்து அதில் ஒரு தஃப்சீர் வரும் இப்னு ஜரீருங்கிறார். அவர் வந்து ஒரு கருத்தை எழுதுகிறாரு, அதை வந்து அமீன் ஹசன் இஸ்லாயத்து அதபுல் குர்ஆனில் எழுதுறாரு. அதுதான் வந்து பொருத்தமாகவும் இருக்குது. அப்போ இவங்க யார் அப்படின்னா, இவர்கள் அந்த காலகட்டத்தில் சத்தியத்திற்கு தலைமை தாங்கிய உலமாக்கள். ஹக்குடைய அந்த வேலையை வந்து நபிமார்களுடைய அந்த மிஷனை இவங்க வந்து ஃபார்வர்டாக கொண்டு போனவங்க. அதனால் அல்லாஹ் இவங்களை கண்ணியப்படுத்துறதுக்காக மேலே டவரில் கொண்டு போய் விசிட் காட்டுறோம். உங்கள் உழைப்பை பாருங்கள், எவ்வளோ என்ன நடந்திருக்கு சுச்சுவேஷன் பாருங்கள். அப்போது அவங்க போய் அங்கே பார்க்கும்போது பார்த்துட்டு சொல்கிறாங்க, இவன் அவன் இவங்க. இது வந்து ஒரு அவங்கள கண்ணியப்படுத்துகிற ஒரு விஷயம், அவங்கள பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு மன ஆறுதல். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து அல்லாஹ் சொர்க்கவாசிகள்னு தான் சொல்கிறான். இன்னும் அவர்கள் சோனம் புகவில்லை அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் இவங்க யாருன்னா அந்த மாதிரி ஆட்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சிச்சுவேஷன் தானே. சொர்க்கத்துக்கு போகிறதுன்னு முடிவாயிருச்சு. ஆனால் எத்தனை பேர் நம்ம செட்டில் இருக்கிறவங்க போயிருக்கிறான், நம்ம கேங்கில் இருக்கிறவங்க எத்தனை பேர் வந்து நம்ம பேட்சில் இருக்கிறவங்க நரகத்துக்கு போயிருக்கிறான், இது தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஆர்வம் தானே. இப்போ என்ன தான் ஜெயிச்சிட்டாலும் அடுத்த மற்றவங்களுடைய மார்க் என்ன இருக்குது, அது என்ன இருக்குது, இப்படி சுற்றிட்டுருக்கிறது வந்து இது ஒரு இன்னும் வந்து அது ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு விஷயம். அப்போ அந்த டைமில் வந்து இவங்க வந்து அந்த உலமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் பொருத்தமாக இருக்குது. அதே மாதிரி குர்ஆனுடைய ஒரு ஸ்டைலையும் வந்து அவர் குறிப்பிடுறார். யார்? அமீன் ஹசன் இஸ்லாய் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரிஜால் அப்படின்னு சொல்லி குர்ஆன் வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துது. ரிஜாலுன்னா ஆண்கள்னு அர்த்தம்.
மனிதர்கள் அல்லது ஆண்கள், ஆண் மனிதர்கள், சரியா? அப்போ ரிஜால், நிசானா பெண்கள்னு அர்த்தம். அப்போ ரிஜாலுன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது குரான் வந்து அந்த அந்த பேசுகிற அந்த கிராமரோட அந்த அழகில் சில குறிப்பிட்ட இடங்களில் ரிஜாலுன்னு வந்துச்சுன்னா அது வந்து கண்ணியமிக்கவர்கள், அவங்க கண்ணியமானவர்கள்னு குறிப்பிடுறதுக்காகவே அந்த வார்த்தையை வந்து எல்லாம் பயன்படுத்துகிறான். இப்போ உதாரணத்துக்கு 33 அத்தியாயத்தில் 23 வசனம், நம்பிக்கையாளர்களில் இத்தகையவர்களும் இருக்கிறார்கள். மினல் மூமினீனர் ரிஜால சத்தஹு மா அஹது. சத்தஹு அதாவது உண்மைப்படுத்தினார்கள், மா அஹது தங்களுடைய வாக்குறுதிகளை உண்மைப்படுத்தினார்கள். அப்போ இவங்க சிறப்புக்குரியவங்க இல்லை. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் ரிஜாலுங்கிற வார்த்தையை கொண்டு வரோம். சரியான ஆண்மகன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த வார்த்தை அது. அப்படி வந்து அது அதை வந்து அல்லாஹ் வந்து கண்ணியப்படுத்துகிறான். இவங்க உண்மைப்படுத்தினாங்க, சொன்ன மாதிரி அப்படி செஞ்சு காமிச்சாங்க. இவங்க தான் அந்த கட்ஸான ஆட்கள், இவங்க வந்து அந்த போல்டாக நின்ன ஆட்கள். அந்த மாதிரி வார்த்தை தான் அது. இந்த வந்து ரிஜால்கள் வந்து ஆராஃபில் இருப்பாங்க அப்படிங்கும்போது அது ரிஜாலுங்கிறது அது ஒரு காட்டுறாரு, இந்த இடத்துல இருக்குது அப்படின்ட்டு. இந்த கூட்டத்தேர வெறும் ஒரு குரூப்பை குறிப்பிடுறதுக்கு குரான் வந்து வேறு வார்த்தை பயன்படுது, தாயிஃபா. இப்போ உதாரணத்துக்கு மூமின்களில் 2 கூட்டத்தார் சண்டை போட்டு கொள்ளும் போதுன்ட்டு இருக்கு. அப்போ அந்த 2 கூட்டத்தாரில் ஒன்றும் சிறப்பு கிடையாது, அது அடிச்சுக்கிறதே தப்பு தான். அது மூமினுக்குள்ளே அடிச்சிக்கூடாது. அப்போ 2 குரூப்புங்கும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், 2 கூட்டங்கிறான். அதுக்கு தாயிஃபாங்கிற வார்த்தை பயன்படுது. அந்த இடத்துல வந்து 2 ரிஜால்கள் அடித்து கொள்ளும்போது அப்போ ஒரு அல்லது ஒரு உம்மத்துன்னு சொல்லும் கூட்டத்தை குறிக்கிறதுக்கு. அப்போது இது தனியாக வந்து ஸ்பெஷலைஸ்டு வார்த்தை இது. ஸோ அவங்க ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கிற ஆட்கள் தான். அதே மாதிரி அவங்க பேசுகிற பேச்சுக்களும் வந்து அல்லாஹ் விட்டுருக்கிறத பார்க்கும்போது அவங்க அதற்கு அதாவது ஒரு மேன்மக்கள்ங்கிறது மட்டும் நல்லா புரியுது. அவங்க இந்த தொங்கலில் இருக்க ஆள்க கிடையாது. தொங்கலில் இருக்கிறவனை எல்லாம் பேச விட மாட்டான். முதல்ல போய் உன் வேலையை பாரு, அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறியாமான்ட்டு. புரியுதா? இப்போ இந்த இடத்துல விட்றான் அப்படிங்கும்போது இவங்க கிளாஸ் லீடர்ஸ் மாதிரி, சொர்க்கத்துக்கு வந்து இவங்களும் லீடர்ஸ் மாதிரி. அப்போ அந்த வசனத்தோடைய கண்டினியூஷனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவர்கள் இன்னும் சுவனம் புகவில்லை, ஆயினும் அதனை அடைவதற்கு ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தார்கள். இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா சொர்க்கத்துக்கு இன்னும் போல, அதுக்கு இடைப்பட்டவர்கள் கிடையாது, அதில் போகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்குள்ளே அல்லாஹ் வந்து ஒரு மினி டூர் கூப்பிட்டு போகிறோம், வாங்க ஒரு சுற்றி பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் அவங்களுக்கு இன்பம் அதிகமாகிடும். நரகத்தில் அவங்க பட்டுட்ருக்கிறத பார்த்து, சொர்க்கத்தில் இவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருக்கும் பார்த்து. நம்ம தண்ணி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் குதித்து ஆச்சு மூச்சுன்னு பண்ணிக்கும் போது, 3ஆவதாக நம்ம போய் குதிக்கும்போது இன்னொருத்தவன் அவன் இன்னும் உற்சாகமாக போய் குதிப்பான். ஏன்னா ஃபஸ்ட்டு குதிச்சுட்டு நல்லா இருக்குடா, ஜில்லுன்னு இருக்குடா, சூடாக இருக்குடா அல்லது ஏதோன்னு சொல்கிறான். அது சொல்லும்போது அவனோட போய் அவன் மெரிஜை அவன் அந்த ஜோதியில் ஐக்கியம் ஆகும்போது அவனுடைய அந்த ஃபீலிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இவங்களும் அந்த சொர்க்கத்தை பார்க்கும்போது நான் இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னடா உங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சா, வந்துட்டிங்களா, தப்பிச்சிட்டிங்களா, எல்லா சவுண்டரும் கிளியர் பண்ணிட்டீங்களா, வெரி குட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நரகத்தை பார்க்குறாங்க. மேலும் இவர்களின் பார்வைகள் நரகவாசிகளின் பக்கம் திரும்பும்போது கூறுவார்கள், எங்கள் இறைவனே, இவ்வக்கிரமக்காரர்களோடு எங்களை சேர்த்து விடாது. அப்போ சொர்க்கத்தை பார்த்துட்டு நரகவாசிகளை பார்த்த உடனே இவங்களை அறியாமல் இவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வெளிப்படும். இவங்களுக்கு சொர்க்கந்தாங்கிறது தெரியும், ஆனால் அந்த நரகத்தை பார்க்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நடந்து முடிஞ்ச அந்த விசாரணை, அந்த கவுண்ட்ரு அதெல்லாம் மறந்து, ஐயோ நாம் சொர்க்கவாசியாச்சா நம்மையும் புலம்புறோம் அப்படிங்கிறது தெரியாமல் அவங்க வாயிலேருந்து அவங்க பிரார்த்தனை வருவாங்க. அப்போ அதிலிருந்து இன்னொன்று புரிஞ்சிக்க முடியுது, இவர்கள் இறையச்சம் உள்ளவர்கள், அல்லாவை சார்ந்திருப்பவர்கள், அல்லாவை பயப்படுபவர்கள், அல்லாவை நம்புபவர்களாக இருக்கிறாங்கங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தும் பார்க்குது. பிறகு உச்சிகளில் இருக்கும் இவர்கள் நரகில் வீழ்ந்து கிடக்கும் பெரும் பெரும் மனிதர்கள் சிலரை அவர்களுடைய முகக்கூறுகள் மூலம் அறிந்து அவர்களை அழைத்து கூறுவார்கள், பார்த்தீர்களா, உங்களுடைய கூட்டத்தினரும் நீங்கள் பெரிதாக கருதி வந்த சாதனங்களும் இன்று உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை. அப்போ இதுதான் அந்த பேச்சு. இது வந்து பார்க்கும்போது சொர்க்கவாசி இல்லாமல் வேற எவனா இது பேசுனா இது திமிரு பேச்சு. ஏண்டா நீயே டீலில் இருக்க, அதில் வந்து இவனை பார்த்து வேணுமா உனக்கு, இந்த என்ன ஆட்டம் போட்ட நீயே சொல்ல முடியல, பேச்சாடா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்ட்டு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து உக்காந்துட்டுருக்கிறங்கிற மாதிரி. பிறகு உச்சிகளில் இருக்கும் இவர்கள் பெரும் பெரும் மனிதர்கள் சிலரை பார்த்து, அவங்களாம் யார், பெத்த பெத்த ஆட்கள்,
அப்படியே வந்து 4 டிகிரி 5 டிகிரி என்ன, அதே வந்து பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்கள் இப்படி இருப்பாங்க இவங்க. இப்போ எதை வச்சு இவங்க சிறந்தவர்கள்னு மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த சிறப்பு எதுவுமே இவங்களுக்கு காப்பாற்றலை. பார், நான் எவ்வளோ பெரிய லீடரு, எங்களுடைய கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம், எங்களுடைய பணபலம் என்ன, எங்களுடைய பதவி பலம் என்ன, எங்களுடைய படைபலம் என்ன, நான் எவ்வளோ பெரிய தலைவனாக லீடராக இருந்தேன். ஆனால் எதுவுமே உங்களுக்கு அதான் கேட்குறாங்க, நீங்கள் கருதி வந்த எந்த சாதனங்களும் இன்று உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை, மேலும் அல்லாஹ் இவர்களுக்கு எந்த அருளையும் வழங்கிட மாட்டான் என்று யாரை பற்றி நீங்கள் சத்தியம் செய்து கூறினீர்களோ அவர்கள்தானே இந்த சொர்க்கவாசிகள். இன்று அவர்களை நோக்கி கூறப்படும், நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்தில், உங்களுக்கு யாதொரு அச்சமும் இல்லை, நீங்கள் துயரப்படவும் மாட்டீர்கள். அப்போது இந்த இடத்துல அவங்க இன்னும் என்ன சொல்கிறாங்க, அந்த ஆராஃபாசிங்க அங்கே மேலே இருந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க, அந்த திமிரு பிடிச்ச அந்த நரகவாசிகளை பார்த்து, ஏண்டா இவங்க தான் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்னு நீங்கள் தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இப்போ அல்லாஹ்வுடைய தீனை வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கை நெறி. நீங்கள் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்களா இல்லையா, சோஷியல் மீடியாவில் கூட சாந்தி மார்க்கம் இதுதான் சொல்லிச்சா, நம்மளை இவங்க தான் வழிகாட்ட போகிறீங்களா, நீங்கள் தான் உலகத்துக்கு அமைதி தரப்போகிறீங்களா, போங்கடா அப்படி நீங்களே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. சரியா, உங்கள் நிலைமை இவ்வளோ கேவலமாக இருக்குது, நீங்கள் எங்கத்த போய் இது பண்ண போகிறீங்க. அதே மாதிரி அபூஜஹல் என்ன பண்ணான், ரசூல்லா கூட இருந்தவங்கெல்லாம் யார், அம்மார் பின் யாசிர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாம் அடிமைகள். அவங்களாம் வச்சு இவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, கூட இருக்கிற ஆளை பாரேன், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே அங்கே மெம்பர்ஷிப் கிடையாது, எங்கே தாருன் நத்வால். அதெல்லாம் கூட இருக்கிற யாராவது ஒரு ஆளாவது மெம்பரா, யாரும் கிடையாது. இருக்கிற மெம்பர்னு பார்த்தா ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேர் தான் தாருன் நத்வாவுடைய மெம்பர்ஸாக இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் பார்த்து இந்த கூட்டத்துக்கு தான் அல்லாஹ் வந்து சிறப்பு கொடுத்துரும். அப்போ அவங்க க்ரைட்டேரியா என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா, என்ன வச்சுருந்தாங்கன்னா, உலகத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிறப்பும் கொடுக்கல, எங்களை விட கீழே தான் வச்சுருக்கான், மறுமையில் மட்டும் நீங்கள் எங்களுக்கு மேலேயா வந்துடுவீங்க. லாஜிக் பாரு எப்படின்னு. அல்லாஹ்வுக்கு நீங்கள் பிடித்தமானவர்களாக இருந்தால் எங்களுக்கு கீழே ஏன் உங்களை வச்சுருக்கோம், நியாமத்து அல்லாஹ்வுக்கு தானே சொந்தம். அப்போ அல்லாஹ் எங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கான் துனியாவுடைய நியாமத்து, அப்போ உங்களுக்கு எப்படி மறுமையில் மட்டும் கிடச்சிரும், இந்த பேச்சு பேசுகிறாங்க. அதுதான் அந்த இடத்துல அந்த ஆராஃபாசிகள் கேட்குறாங்க, அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரிய மாட்டான்னு நீங்களே சொன்னீங்க, இவங்கள பார்த்தா சொன்னீங்க, ஆனால் இன்றைக்கி உல்ட்டாவாக இருக்க, நீங்கள் அங்கே இருக்கீங்க, இவங்க அங்கே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து சில அறிஞர்கள் இருக்குங்க, இஸ்லாமிய அறிஞர்களே எடுத்துக்கோங்க, இன்றைக்கி வந்து இஸ்லாத்துக்கு பெரும் பெரும் சேவையாற்றிய உலமாக்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவங்கெல்லாம் டிகிரியே கிடையாதுங்க. யார், மௌலானா மௌதூதி டிகிரி கிடையாது, சையத் குத்துபு டிகிரி கிடையாது, ஹசனுல் பன்னா டிகிரி கிடையாது. இவங்கெல்லாம் வந்து அத்தாரிட்டி இல்லாத ஆட்கள், இவங்களுக்கு வந்து ஒரு பாரம்பரியமே கிடையாதுங்க. இவங்க சொந்தமாக தஃப்சீர் எழுதுகிறாங்க. என்ன முட்டாள் பசங்க இவங்கெல்லாம். தஃப்சீர்னால் சஹாபாக்களுடைய தஃப்சீர் தான் நாங்கள் எடுப்போம். சஹாபாக்கள் அப்போ எல்லா வசனங்களுக்கும் விளக்கம் கொடுத்து தஃப்சீர் எதுவுமே கிடையாது. இல்லாத ஒரு கற்பனை உலகத்தில் இவனுங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன, குரானை வந்து அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான், ஆய்வு பண்ண சொல்கிறான், அதை ஆய்வு பண்ணுறாங்க, சிந்திக்கிறாங்க. சிந்திக்கிறது தடையா? குரான் இல்லை. அந்த இவங்க நவீன தஃப்சீர் எழுதினவங்க எல்லாரையுமே இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபாலோயர்ஸையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. குற்றமாக எதை சொல்கிறாங்க, குரானுக்கு விரிவுரை எழுதுனது அது குற்றமாக. அதனால் இவங்க நரகத்துக்கு போவாங்க. நாளைக்கு தெரியும் மறுமையில். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் வந்து அந்த தீய கூட்டத்தில் நம்மளை சேர்த்திடக்கூடாது, நல்லவங்களோட நம்மளை அல்லாஹ் சேர்த்து வைக்கணும். ஆனால் நிலைமை என்னவாக இருக்கும், யாரை பார்த்து நீங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு மதரசா பின்புலம் கிடையாது, இவங்களுக்கு கீழே ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ் கிடையாது, இவங்களுக்கு கீழே ஒரு ஃபாலோவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பூமியில் நீங்கள் ஏளனம் அணிஞ்சிட்டு இருந்தீங்களோ அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும், மறுமையில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்தில், உங்களுக்கு யாதொரு அச்சமும் இல்லை, நீங்கள் துயரப்படவும் மாட்டீர்கள். இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு அங்கேருந்து கொடுப்பாங்க. யார், மலக்குகள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த நரகவாசிகள் பார்த்து கொண்டு இருக்கும்போது இந்த சொர்க்கத்தில் இருந்தாங்கள்ல அவங்கள பார்த்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க, சொர்க்கத்தில் நுழைஞ்சிருங்க, நிம்மதியாக இருங்க அப்படின்னு. இப்போ இதில் இன்னொரு கேள்வி வரும். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லா தஃப்சீர்களும் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவர் அதில் கொண்டு வர்றார், யார், அமீன் ஹசன் இஸ்லாய் வந்து கொண்டு வர்றார். இது வந்து அந்த ஆராஃபில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுது,
சொர்க்கத்தில் நுழைஞ்சிருங்கன்ட்டு. ஏன்னா இவங்க தான் சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்காங்க. அப்போ சொர்க்கத்தில் நுழைஞ்சிருங்கன்னு யாரை பார்த்து சொல்லுது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்கிறாரு, யார், அமீன் ஹசன் இஸ்லாயி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி சொர்க்கத்தில் இருக்காங்கள அவங்கள பார்த்து இந்த காஃபிர்கள் முன்னாடி மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை அல்லாஹ் செய்ய சொல்கிறான். அப்படிங்கும்போது ஸோ இதுக்கு மீனிங் என்ன ஆகுது, ஆல்ரெடி அவங்களே சொர்க்கத்தில் இருக்காங்க, இதில் என்ன மீனிங் இருக்குன்னா இது குர்ஆனுடைய ஸ்டைலு அந்த மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு யூசுஃப் நபியுடைய அந்த 12வது அத்தியாயத்தில் 99வது வசனம், அந்த வசனத்தில் வந்து யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய அரண்மனையில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, எகிப்தில் நிம்மதியாக நுழையுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவர் இருக்கிறது எங்கே இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி எகிப்தில் தான் இருக்காங்க, அதுவும் அரசவையில் தான் இருக்கிறாங்க. அரசவையில் இருக்கக்கூடிய ஆட்களையே பார்த்து எகிப்துக்குள்ளே நுழையுங்க அப்படின்னு எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த வசனமும். அப்போ அதே மீனிங்கில் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க முன்னாடி சொர்க்கத்துக்கு போங்கன்னு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்தா இவங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். ஏன்னா இவங்க தானே சொன்னாங்க அல்லாஹ் இவர்களுக்கு அருள் புரியவே மாட்டான்ட்டு. அப்போ அல்லாஹ் அருள் புரிகிறது அவங்க கண் கூட அதை பார்ப்பாங்க. நாம் இங்கே வெந்துட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லி அறிவிப்பு வேறு வருது, நாங்கள் எவ்வளோ பெரிய பேரிழப்பில் இருக்கோங்கிற அவங்களுடைய வேதனை இன்னும் அதிகமாகும். மேலும் நரகவாசிகள் சுவனவாசிகளை அழைத்து கேட்பார்கள், எங்கள் மீது சிறிது தண்ணீரை ஊற்றுங்கள் அல்லது அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து சிறிதளவு கொடுங்கள். அதற்கு அவர்கள் பதிலளிப்பார்கள், நிச்சயமாக அல்லாஹ் இவ்விரண்டையும் சத்தியத்தை மறுத்தவர்களுக்கு தடை செய்து விட்டான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், சொர்க்கத்தின் உணவு இந்த நீர் இந்த ரெண்டுமே நரகவாசிகளுக்கு தடை செய்யப்பட்டுருச்சு. இதை நாங்கள் கொடுத்தா கூட உங்களால் திங்க முடியாது. இந்த தண்ணி நான் ஊற்றுனா கூட என்னடா கல் மனசு பிடிச்சவங்க அப்படின்னு நீங்கள் என்னை திட்டி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நாங்கள் தண்ணி கொடுத்தா கூட உங்களால் குடிக்க முடியாது, ஏன்னா அல்லாஹ் உங்களுக்கு தடை செஞ்சிட்டான். இந்த நாத்தியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, நாத்தியர்களாக இருக்கட்டும், அந்த காலத்தில் இருந்த குறைஷிகளாக இருக்கட்டும், அல்லாவுடைய தீனை வந்து கிண்டல் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை இன்றைக்கி சிறப்பிக்கலையே, எங்களை விட உங்களை அல்லாஹ் கீழே வச்சுருக்கான் அப்படின்னு தான் அவங்களுடைய கோரிக்கை. அப்போ அல்லாவுக்கு நீங்கள் பிடிச்சமானவங்களாக இருந்தால் நீங்களாம் மேலே இருக்கணுன்ட்டு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிற, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், அந்த சீனும் பார்க்கத்தான் போகிறீங்க, கொஞ்ச நாளில் உங்கள் ஆசைப்படியும் நடக்க தான் போகுது. எனக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் மேலே இருப்பாங்க, எனக்கு பிடிக்காதவங்க கீழே தான் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன். அதே நாள் வரத்தான் போகுது. அந்த அன்னைக்கு பாரு என்னுடைய அந்த இரட்டை நிலைப்பாடு என்னங்கிறத நீ அன்னைக்கு பாரு. ஒவ்வொருத்தனுங்கிட்ட ஆளுக்கு தகுந்த மாதிரி எப்படி செயல்படுன்னு அன்றைக்கி பாரு. இதுதான் அந்த விஷயம். அது கண் கூட நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதான் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து நீங்கள் பெரிய அறிவு சாதனங்கள், சேட்டலைட்டு, லொட்டு லொசுக்கு என்னத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் இருமாப்பு அடிச்சிங்கனாலும் சரி, உங்களுக்கு போக போக தெரியும். நீங்கள் உலகத்தோடைய, அதாவது இந்த 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 விண்வெளி ஆராய்ச்சி பண்ண அல்லாஹ் இருக்கிறாங்கிற அந்த எண்ணம் தான் உறுதியாகிட்டே வரும். அதை விட்டுட்டு இந்த சைத்தான்கள் என்ன பண்ணுறாங்க, அதை மறுத்து வந்து பேசிகிட்டு தான் வராங்க. அவர்கள் எத்தகையவர் என்றால் தமது தீனை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்கள். மேலும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்துக்குள்ளாக்கி இருந்தது. அல்லாஹ் கூறுவான், எனவே அவர்கள் இந்நாளை சந்திப்பது குறித்து எவ்வாறு மறந்திருந்தார்களோ, மேலும் நம் வசனங்களை எவ்வாறு மறுத்து கொண்டும் இருந்தார்களோ, அவ்வாறே நாமும் இன்று அவர்களை மறந்து விடுவோம். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், இந்த பாவிகள் யார், இவர்களுடைய குற்றம் என்ன. இப்போ அந்த குற்றம் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறான் அல்லாஹ். என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்கள் எத்தகையோர் என்றால் தமது தீனை, தீன்னா என்ன, வாழ்வியல், வாழ்க்கை வரிமுறை, ஒரு வழிகாட்டுதல், வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கி கொண்டார்கள். மேலும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கின. இப்போ நம்ம அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், இந்த வானம் பூமி ஒரு காரண காரியத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்னங்கிறான், கிண்டல் பண்ணுறான். இப்போ அந்த விவாதத்தில் கடவுள் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் வந்து இவர் சில விஷயங்களை வச்சு அது ப்ரூஃப் பண்ணுறாரு, கடவுள் இருக்கிறாங்க. உடனே அந்த கடவுள் மறுக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து என்னங்கிறாரு, பூமி எப்போ உருவாச்சுங்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் உருவாச்சு, அதுக்கப்புறம் மனிதர்கள் உருவானாங்க, அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் எக்ஸாம் வந்து தொடங்கிச்சு. அப்போ அதுக்கு அவன் கிண்டல் பண்ணுறாரு. என்ன கிண்டல் பண்ணுறாருன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஏன் உருவாக்கலை, திடீர்னு ஒரு காலத்தில் பூமி வந்துச்சுல்ல,
அதுக்கு முன்னாடி பூமி இல்லாமல் தானே இருந்துச்சு, அப்படியே விட்டுருக்க வேண்டியதானே. எங்களை ஏன் படைக்கணும்? அவனுக்கு வேறு வேலை இல்லையா? அவன் விளையாடுறதுக்கு நான் தான் கிடச்சேன். அதான் சொல்லுவாங்களே, உன் போதைக்கு நான் ஊருக்காவா? உனக்கு விளையாடுறதுக்கு, உனக்கு ஒரு ஆய்வு பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பப்பட்ஸா? நாங்கள் என்ன காயினா? எங்களை வச்சு நீ உனக்கு டைம் பாஸ் ஆகலான்னு எங்களை உருவாக்குவேன். நாங்கள் ஆயிரணும். அதுக்கப்புறம் நீ ஒரு வாழ்க்கையை கொடுப்ப, நீ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமில் கொண்டு போய் தள்ளுவ. இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணணும். இது ஒரு கடவுளா? இது கடவுள் செய்கிற வேலையா? எப்படி ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்கு? அங்கே சப்ஜெக்ட் என்ன? கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நீ அதை பேசு. இந்த உலக வாழ்க்கையின் ஃபிலாசபி என்ன? அதை தனியாக பேசு. அது தனியாக பேசுவோம். இப்போ எல்லாம் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? தீனை விளையாட்டாக்குறீங்க பற்றியா அப்படிங்கிற. ஏண்டா, நான் தீனுங்கிற, நீ விளையாட்டுங்கிற. நான் போர் அடிக்கிறதுக்காக உருவாக்கி வச்சுருக்கேன். நான் சின்சியர், இது சீரியஸ் பிஸ்னஸுங்கிற, நீ காமெடிங்கிற. நான் என்னமோ விளையாடிட்டு இருக்கிறேங்கிற. என்ன பேசிகிட்டு இருக்கிற? விளையாட்டு எதுன்னு காட்டுட்டா? வா மேலே வாமா, அவனை நீ காட்டுறவனு. விளையாட்டு என்னன்னு பார்க்கணுமா நீயே? இது ஏன் அவன் உருவாக்கலை? இதுக்கு முன்னாடி ஏன் உருவாக்கலை அப்படின்னா, நம்ம கேட்குறது ஒரே விஷயந்தான். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் கட்டுப்பாடுங்கிறது தேவையா இல்லையா? இப்போ இந்த தீனுடைய விஷயத்தில் நம்ம கேட்குறது தான். இந்த உலகத்தில் மனித குலம் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த சட்டதிட்டங்களும் இல்லாமல் வாழ்வது சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. அப்போ கட்டுப்பாடுகள் விதித்து தான் ஆக வேண்டும். சில வரம்புகள் விதித்து தான் ஆக வேண்டும். அப்போது விதிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது? இந்த உலகத்தை படைத்த, மனிதனை படைத்த இறைவனுக்கு இருக்கா அல்லது மனிதனுக்கு இருக்கா? அப்போது இந்த கேள்வி பதில் சொல். அதை விட்டுட்டு ஏன் படைச்ச, எதுக்கு படைச்ச, வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து தான் நீ பதில் சொல்லணும். நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டக்காராக இருந்தால் வராமலே இருந்திருக்கணும். அல்லாவை மீறி உன்னுடைய படைப்பை நீ தடுத்துருக்கணும். பிறந்து தொலைச்சிட்டு இல்லை, அதுக்கப்புறம் நீ பதில் சொல்லி தான் ஆகணும். வா, சரியா? அப்போது சமூக வாழ்வு இருக்குது. இப்போ இன்றைக்கி மனுஷன் தனித்தனியாக தான் வாழ்கிறானா? சொசைட்டியில் வாழ்கிறான். அப்போது சொசைட்டியில் வாழும்போது சமூக வாழ்வில் மக்களுடைய ஒரு பிரிவு இன்னொரு பிரிவும் மோதிக்கொள்ளுதா இல்லையா? மோதிக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்குள்ள கட்டுப்பாடுகள் தேவைப்படுதா இல்லையா? அப்போது இது மாதிரி இப்போ இந்த தேவைப்படுதா இல்லையா? இது தான் பேசணும். கட்டுப்பாடு தேவையில்லைன்னா சொல்லு, அவுத்து விடு. எதுவுமே ரூல் கிடையாது. வண்டி லைசன்ஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. வண்டிக்கு ஆர்சி புக் தேவை கிடையாது. வீட்டுக்கு பத்திரம் தேவை கிடையாது. ஒரு பொருள் வாங்குறதுக்கு காசு தேவை கிடையாது. எவங்கிட்ட இருந்தாலும் எவனுக்கு தேவைப்பட்டாலும் நாங்கள் அடித்து பிடிங்குவோம். எப்படி இப்படி வாழலாமா? நல்லா இருக்குமா இந்த உலகம்? யார் மிஞ்சு போவா? பொம்பளைங்க செத்து போயிடுவாங்க, குழந்தைங்க செத்து போயிடுவாங்க, வயசானவங்க செத்து போயிடுவாங்க. வெறும் இளைஞர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இதெல்லாம் இப்படி எப்படி இருக்குது இந்த உலகம்? எப்படி இருக்கும்? ஒரே உள்நாட்டு போராக இருக்கும். அப்புறம் என்ன இருக்கும்? இளைஞர்கள் யார் கையில் ஆயுதங்கள் இருக்கோ அவன் மட்டும்தான் உயிரோடு வாழ முடியும். அதுலேயும் 100 பேர் ஒரு ஆயுதத்தோட ஒரு குழு இருக்குது, 500 பேர் ஒரு குழு இருக்குது. எந்த குழு வாழும்? 100 பேர் இருக்கிற குழு அழிஞ்சிரும். 500 பேர் அடுத்து 5000 இருக்கிற ஒரு குழு 500ஓட மோதும். உலகம் காடாக சுடுகாடாக போயிடும் கட்டுப்பாடுகள் இல்லைன்னா. அப்போ தீனு வேணும். ஒரு கட்டுப்பாடுகள் வேணுமா? வாழ்க்கை நெறி வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் அதை விட்டுட்டு வேறு சப்ஜெக்ட்டுக்கு போகிறாங்க. எதுக்கு உருவாக்கினேன், ஏன் உருவாக்கினேன்? இப்போ அதே நான் திருப்பி கேட்குறேன். இதே இந்தியாவில் நம்ம இருக்கோம். 1925 இந்த சட்டங்கள் இருந்துச்சா? இல்லை. இப்போ நான் ஒருத்தன் எந்திரிச்சு இப்போ கேட்குறான். ஒருத்தன் என்ன கேட்குறான்? 1925 இல்லாத சட்டம் நான் ஏன் பின்பற்ற வேண்டும்? எப்படி? இப்படி தானே கேட்குறான். ஒரு காலத்தில் அல்லாஹ் பூமியை உருவாக்காமல் இருந்தான். இப்போ திடீர்னு அல்லாஹ் பூமியை உருவாக்கி ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டான். அந்த சட்டத்தை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்னு கேட்குறான்ல. அதே தான் கேட்குறேன். ஒரு காலத்தில் இந்தியான்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு, அப்போ சட்டம்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் ஏன் அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்? உருப்படுமா? இது புத்திசாலித்தனமான கேள்வியா? புதுசாக ஒரு சட்டம் போட்டால் அதை கேட்க தேவையில்லை அப்படிங்கிறான். அப்போ அந்த வார்த்தை உண்மையாக இருந்தால் இப்போ இன்றைக்கி உலகத்தில் புதிய சட்டம் தான் ஃபாலோ பண்ணப்படுதா, பழைய சட்டம் ஃபாலோ பண்ணப்படுது? புதிய சட்டம். இப்போ டெல்லியில் எல்லா சட்டம் 10 வருஷத்துக்கு மேலே டீசல் வண்டி யூஸ் பண்ணக்கூடாது. இது புதிய சட்டம்.
பழைய சட்டம் எங்கே போயிடுச்சு? கிடப்புக்கு போயிடுச்சு. அப்போ அங்கே கேட்கல இல்லை நீ அந்த கேள்வி, புதுசாக ஏன் சட்டம் போட்டேன்னு? அது நல்ல நம்முடைய நன்மைக்காக போடப்பட்டிருக்குங்க. இந்த காற்று மாசு அதிகமாகிருச்சா, அதுக்கு பார்த்தாங்களா அறிஞர்களா விஞ்ஞானிகள்லாம் முடிவு பண்ணாங்களா, அதுக்கப்புறம் காற்றை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி டீசல் வாகனங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லணும். அதுக்குன்னு வாங்கிட்டாங்க மக்கள். இப்போ என்ன பண்ணுறது? அவங்கள கொண்டு போய் ஸ்கிராப்புக்கு போடுங்கன்னு நான் சொல்ல முடியும்? சரிப்பா ஒரு 10 வருஷமாவது யூஸ் பண்ணி தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ இதுக்கு இவ்வளோ நொன்னாட்டங்கள் வியாக்கியானங்கள் சொல்கிறீங்களா? அது மாதிரி தான் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சட்டத்துக்கும் நியாயம் இருக்குது, ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஹிக்மத் இருக்குது. புரியுதா? அப்போ இதே கேள்விகள் அல்லாஹ்வுடைய தீன் விஷயத்தில் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை ஏற்காதவர்கள் தனியாக வச்சிரு, இதே வந்து நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்ட மக்கள்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதில் வந்து என்ன சொல்கிறது, இந்த மன்னராட்சி முதலாளித்துவத்தை வக்காலத்து வாங்கக்கூடிய உலமாக்கள், அவங்களுடைய தீன் வந்து முதலாளித்துவம், அவங்களுடைய தீன் அதுதான், முதலாளித்துவமும் மன்னராட்சியும் தான் அவங்களுடைய தீன். அவங்க என்ன பண்ணுறாங்க? எதிர்கேள்வி கேட்குறாங்க. ரசூல்லா ஒரு வழிகாட்டுதலை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, யூசுஃப் நபிக்கு தரப்படாத வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட அதையே நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எப்படி சூப்பராக இருக்குல்ல? யூசுஃப் நபிக்கே தரப்படல, அவர் நபி தானே, அப்போ அவர் நரகத்துக்கு போவாரா? அவர் எந்த செக்ஷனில் போடுறீங்களோ அந்த செக்ஷனில் எங்களையும் போடுங்க, நாங்கள் அவரோட ஜாயின் பண்ணுறோங்க, எங்களை எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஜாயின் பண்ணுறீங்க. ஆனால் உம்மத்து யார்? நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்து. ஆனால் ரூல்ஸ் யாரது ஃபாலோ பண்ணுறீங்க? யூசுஃப் நபி. இது இன்னும் ரிவர்ஸில் போகிறாங்க. இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபி காலத்தில் இவ்வளோ தீன் இல்லை, ஆதம் நபி காலத்தில் என்ன சட்டம் இருந்திருக்கும்? அப்போ அந்த காலத்துக்கு போயிருங்களா? இன்னும் வசதியாக இருக்கும். அதே திருட்டுத்தனம் தான் நீங்களும் பண்ணுறீங்க. இந்த நாத்தியர்கள் என்ன பேச்சு பேசுகிறாங்களோ, ரசூல்லாவுடைய தீன் எங்களுக்கு கசக்குதுன்னு தான் சொல்கிறேன். ரசூல்லா ஒத்துக்கிறீங்க, ரசூல்லா வரும்போது எங்களுக்கு இதையும் பாடம் நடத்தினார், இதையும் பாடம் நடத்தினார், இதையும் பாடம் நடத்தினார். ஆனால் நாங்கள் யூசுஃப் நபியோடைய ஸ்டூடெண்ட்டு, கிளாஸ் மட்டும் நாங்கள் அந்த பேட்ச் 70s பேட்ச், ஆனால் பிறக்கிறது நாங்கள் 90s பேட்ச். பட் ஆனால் டேட் ஆஃப் பர்த்து 91 வச்சுட்டு இருக்க, நீ எப்போ 78ல் 10வது முடித்த? இல்லைங்க, முடிச்சிட்டாங்க. ஏங்க அது கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சா, அதை பார்த்து எழுதிட்டேன். இவங்களுடைய கூத்து பாருங்கள். அதுதான் எல்லாம் சொல்கிறேன். இந்த தீனை இதுக்கு பேர் தான் தீனை விளையாட்டை எடுத்துக்கிறேன். சீரியஸாக எடுத்துக்கல. அபூபக்கர் உமர் அளவுக்கு நீ சீரியஸாக எடுத்துக்கல. உனக்கு ஒரு ரேட்டு, அபூபக்கர் ஒரு ரேட்டா, உமர் எனக்கு ஒரு ரேட்டா சொர்க்கம், பிலால் எனக்கு ஒரு ரேட்டு, நமக்கு ஒரு ரேட்டா? அந்த விலை தான் நம்ம கொடுத்தாவும், இல்லைன்னா மாட்டுவோம். அல்லாஹ் கூறுவான், எனவே அவர்கள் இந்நாளை சந்திப்பது குறித்து எவ்வாறு மறந்திருந்தார்களோ, மேலும் நம் வசனங்களை எவ்வாறு மறுத்து கொண்டும் இருந்தார்களோ, அவ்வாறே நாமும் இன்று அவர்களை மறந்து விடுவோம். அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்க, இந்த வாழ்வியல் நெறி எவ்வளோ முக்கியமானது. தீன் விஷயத்தில் மட்டும் சென்சிட்டிவாக இல்லாமல் இருந்தீங்கன்னா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் இந்நாளை சந்திப்பது குறித்து மறந்திருந்தார்கள். என் முன்னாடி வந்து நிற்கணும் அல்லது நான் இதை கேள்வி கேட்பேன்னே நீங்கள் நினைக்கலல்ல. வெறும் உங்கள்கிட்ட தொழுகையும் நோம்பையும் வாங்கிட்டு நான் அப்படியே அந்த ரையானில் உங்களை விட்டுருவோன்னு நினச்சிங்களா? இப்படி தானே தப்பு கணக்கு போட்டிங்க. ரசூல்லாவுக்கு ரையானில் உள்ளியே, அபூபக்கர் அவனுக்கு ரையானில் உள்ளியே, அந்த 3 பேர் தபுக்கில் கலந்துக்காதவங்க அவங்களுக்கு உள்ளியே, 5 நேரம் தொழுதாங்க, எவ்வளோ இபாதத் செஞ்சாங்க, பாவம் மன்னிப்பு கேட்டாங்க, அழுது வெந்து போய் கிடந்தாங்க. இவங்க திரும்பி வர்ற 3 மாதம் வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. ஆனால் அவங்களுடைய இபாதத்தை அல்லாஹ் பெருசாக மதிக்கலையே. அவங்க தௌபா செஞ்சாங்க. என்ன தௌபா? எதில் தௌபா? அந்த தௌபாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியுது? அல்லாஹ் மன்னிச்சான், தௌபா கொடுத்தான், மறுபடியும் அதை செய்யவே இல்லை அவங்க வாழ்க்கையில். குர்ஆன் என்ன சொல்லுது? அதே கேலி பண்ணுறாங்க இவங்க. என்ன சொல்கிறாங்க? மன்னராட்சி 30 வருஷத்தில் வந்துருன்னு அல்லாவே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏங்க தேவையில்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அது தப்பு, மறுபடியும் அதை சரி பண்ணணும்னுலாம் ஏங்க பேசுகிறீங்க? எளிதாக இருக்குல்ல தீனு. நாங்கள் தான் புதுசாக ஒரு தீன் உருவாக்கி வச்சுருக்கோம்ல, அல்லாவை இறைவனாக வச்சு. உங்களுக்கு என்ன கண்டிஷன்? தீனில் என்னென்ன இருக்கணும்? அல்லா இருக்கணும், ரசூல் இருக்கணும், வேதம் இருக்கணும், கொஞ்சம் ஹதீஸ் இருக்கணும். இதுதானே. இதெல்லாம் கலந்து போட்டு நாங்களே ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது இந்த ஹஜ்ஜில் ஷார்ட் பேக்கேஜ் ஒன்று வருது இல்லை, 8 நாள் பேக்கேஜ், அது மாதிரி 40 நாள் பேக்கேஜ், ஷார்ட் பேக்கேஜ் ஒரு தீன் பேக்கேஜ் வச்சுருக்கோம். அந்த ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு சொர்க்கத்துக்கு போகலாமே. அப்போ நான் அல்லாஹ் சொல்கிறேன், என்னுடைய கட்டளைகளை சீரியஸாக எடுத்துக்கல. ஈசா நபி கேட்குறாங்கல்ல, கட்டளைகளை பின்பற்று, என்னுடன் சேர்ந்து கொள் அப்படிங்கிறாங்க. அது சீரியஸாகவே எடுக்கல.
நீ மறந்துட்டில்ல, நானும் இன்றைக்கி உனக்கு மறந்துடுவேன்னு அர்த்தம் என்ன? விசாரணைக்கு வரும்போது இவன் யாருன்னு கழிச்சிடல, இவனை கொண்டு போய் விட்டுருல, அப்படி இல்லை. மறக்கிறதுன்னு என்னென்னா, விசாரணைக்கு வரும்போது இவனை தூக்கி அப்படியே குப்பையில் அந்த நரகத்தில் போட்டுருன்னு அர்த்தம். மறக்கிறதுக்கு அது மீனிங். இவன் கதறிட்டு இருப்பான், கெஞ்சிட்டு இருப்பான், அல்லா 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 கொஞ்சம் அல்லா அல்லா மலக்குகள் இப்படிம்பாங்க. அல்லாட்டெலாம் பேசுகிற அளவுக்குலாம் இன்றைக்கி டைம் கிடையாது, கிளம்பு. நீ எங்கடா அல்லாவுடைய வசனங்கள் நீ எவ்வளோ சீரியஸாக எடுத்து எனக்கு தெரியும், உன்கிட்ட என்ன பேசுகிறது இருக்குது? ஜஸ்டிஃபை, அதாவது ஒரு 2 வார்த்தை அல்லா நின்று பேசுனா அந்த டைமில் நமக்கு வந்து மனசில் ஒரு 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 கொஞ்ச நேரத்துக்காவது ஒரு நப்பாசை வரும். ஒரு வேளை கேட்குறானே, மன்னிச்சு விட்டுருவானா அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. கேட்கவே இல்லாமல் அப்படியே தூக்கிட்டு போய் குப்பையில் போகிறதுனா எவ்வளோ பெரிய அசிங்கம் அது. இது யாருக்கு? அல்லாவுடைய தீனை விளையாட்டாக எடுத்துக்கிறது, சீரியஸ் இல்லாமல் எடுத்துக்கிறது. அப்போது யூசுஃப் நபியெல்லாம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்களோ? தாவூது நபி மன்னர்னு சொல்லலையோ? மலிக்குக்கு 2 அர்த்தம் இருக்குல்ல, மலிக்குக்கு 2 அர்த்தம் இருக்குது. மன்னர்னு இருக்குது, ஆட்சியாளர்னு இருக்குது. ஏன் நீ மன்னர்னு ஃபிட் பண்ணுற, ஆட்சியாளர்னு ஃபிட் பண்ண வேண்டியதானே? அப்போ மன்னர்னா சரி, அவர் கலீஃபான்னு அங்கே குரானில் இன்னொரு இடத்துல எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கான்ல. அப்போ மன்னரும் கலீஃபாவும் நேர் எதிரெதிரான சொற்களா இல்லையா? அது எப்படி தாவூது நபி ஒன்று மன்னராக இருக்கணும், இல்லைனா கலீஃபாவாக இருக்கணும்? எப்படி ஒரே நேரத்தில் மன்னராகவும் கலீஃபாவும் இருப்பார்? ஒரு ஆள் ஒன்று ஆம்பளையாக இருக்கணும், இல்லைனா பெண்ணாக இருக்கணும். ஒரே நேரத்தில் ஆணாகவும் பெண்ணாகவும் இருப்ப வாய்ப்பு இருக்கா? அப்போ மன்னருக்கு நான் ஒன்றும் சொல்கிறேன், நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் பட்டியலை போடுங்க. மன்னர்னா என்ன, கலீஃபானா என்ன, இந்த 2க்கு பட்டியல் போடுங்க. ஏன்னா பிரச்சனை இந்த ஒரு விஷயத்தில் தான் இருக்குது, வேறு எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. குரான் அதே தான், ஹதீஸ் அதே தான். என்ன தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு எல்லாத்துலேயும் ஒருமித்த கருத்தில் இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தில் தான், இந்த தீன் விஷயம். நிச்சயமாக நாம் ஒரு வேதத்தை அவர்களுக்கு கொண்டு வந்துள்ளோம். அது எத்தகையதென்றால் அறிவின் அடிப்படையில் நாம் அதில் அனைத்தையும் விவரித்திருக்கிறோம். மேலும் அது இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருட்கொடையாகவும் திகழ்கின்றது. இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான் பாருங்கள் என்னன்ட்டு. இந்த உலக வாழ்க்கை ஒரு வேதத்தில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது எத்தகையது என்றால் அறிவின் அடிப்படையில் நாம் அதில் அனைத்தையும் விவரித்திருக்கிறோம். அப்போது இல்முடைய அடிப்படையில், அப்போ எந்த அறிவுடைய அடிப்படையில்? அக்கல் நகல். இது எந்த அறிவுடைய அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான்? 2மே. அக்கலும் ஒத்துக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா கட்டுப்பாடு இல்லாமல் மனுஷன் வாழ முடியுமா? முடியாது. படைத்தவன் தான் கட்டுப்பாடு போடணும், அதுவும் தெரியும். இது 2மே அறிவு ஒத்துக்கிட்ட விஷயந்தான், சரியா? அப்போது இதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அறிவின் அடிப்படையில் நம்ம அனைத்தையும் விவரித்திருக்கோம். அனைத்தும்னா என்ன? இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன நியாயமான சந்தேகங்கள் நம்ம மனசில் தோணுமோ, இந்த உலகம் எப்படி வந்தது, யாரால் உருவாக்கப்பட்டது, நாம் எப்படி வந்தோம், எதற்காக வந்தோம், எங்கே போகப் போகிறோம், எப்படி இந்த உலகத்தை பயன்படுத்த வேண்டும், நமக்கு தரப்பட்ட இந்த அருட்கொடைகளை எவ்வாறு செலவழிக்க வேண்டும், இது எல்லாம் தான் பேசிக் கொஸ்டின்ஸ். இது வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே லாஜிக்கலாகவும் ரீசனபிளாகவும் நாலேஜ், அதாவது அறிவுபூர்வமாக குரான் விளக்கிருச்சு. புரியுதா? இதில் நாம் அதில் விவரித்திருக்கிறோம், எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. உனக்கு தேவையான டவுட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நீ டவுட்டு கேட்டீங்கன்னா அது தேவையில்லாத டவுட். அல்லாஹ் எப்படி வந்தான், இது தேவையில்லாத டவுட்டு. நீ உனக்கு வந்து தேவையில்லாத டவுட் வந்து நீ கேட்குற. ஒரு காலகட்டம், நீண்ட காலகட்டம் மனிதன் இல்லாமல் இருக்கும் பொழுது திடீர் என்று அல்லாஹ் ஏன் படைத்தான், இது உனக்கு தேவையில்லாத டவுட். புரியுதா? தேவையான டவுட்டு தேவையில்லாத டவுட்டுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, எந்த டவுட்டுக்கு குரானில் ஆன்சர் இருக்கோ அது தேவையான டவுட்டு, எந்த டவுட்டு குரானில் ஆன்சர் இல்லையோ அது தேவையில்லாத டவுட்டு. நீ கொண்டு வா, அந்த கேள்விக்கு நான் பதில் சொன்னால் நீ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு. புரியுதா? இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டதுன்னா அந்த கேள்வி நியாயமானது. அதை வச்சு நீ என்ன செய்ய போகிற, என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது இருக்குது. அதே மாதிரி அல்லாஹ் எதையெல்லாம் கட்டளைகளாக போட்டான், இது தேவையான டவுட்டு. ஏன்னா அதை வச்சு உன்னுடைய அடுத்த வாழ்க்கை வந்து தீர்மானிக்க போகுது. நீ அல்லாஹ் எப்படி வந்தாங்கிறது தெரிஞ்சு நீ என்ன கிழிக்க போகிற? இந்த உலகம் ஒரு நீண்ட காலகட்டம் படைக்கப்படாமல் இருந்து திடீர் என்று ஏன் படைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிற? படைச்சதுக்கப்புறம் நீ அப்படி வாழணும்னு கேளு, பதில் சொல்கிறேன்.
நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு அல்லாஹ் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது, நீ தான் அவனுக்கு அடிமை. இதில் ஓனர் தான் வேலைக்காரனை பார்த்து ஆர்டர் போட முடியும், வேலைக்காரன் ஓனரை பார்த்து ஆர்டர் போட முடியாது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஒரு அருட்கொடையாகவும் திகழ்கின்றது. இந்த குரானை வந்து அல்லாஹ் சொல்கிறான். இதுவே அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு எதுக்குடா நான் இதெல்லாம் கிளியர் பண்ணணும்? லவ்ஃபுல் மவ்ஃபுல்னு ஒன்று இருக்குது, ஜிப்ரீல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உயிர்கள் வந்து இப்படி போகுது இப்படி வருது, நான் எதுக்கு உனக்கிட்டலாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கணும்? போய் தொலையுதுன்னு சொல்கிறேன். இது என்னுடைய அருளின் வெளிப்பாடு. இது படைச்சிட்டோமே, சரி பையன் கொஞ்சம் சிந்திக்கவும் செய்கிறான், சொரிஞ்சிட்டே இருப்பான், 10,000 வருஷமாக சொரிஞ்சிட்டே இருக்கிறானே, ரத்தம் வந்துடும்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா, யூசுப் நபிக்கு அந்த தீன் கொடுக்கல, மூசா நபிக்கு அந்த தீன் கொடுக்கல, ஃபிரௌனை மட்டும் சும்மா விட்டி எங்களை விட மாட்டியா? கேள்வியாக கேட்குற நீ. அப்போ புரியுதா? குரான் வந்து நியாயமான கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிருச்சு. அதனால் நீ படிச்சின்னா கரெக்டாக தெரியும். நிறைய வெள்ளைக்காரங்க பதில் அவங்க சொல்கிறாங்க. குரானை திறந்து பார்த்தேன், லாஜிக்கல் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே கன்வின்சிங்காக இருக்குது. அதுவும் யார் சாட்டிஸ்ஃபை ஆகிறா? இன்றைக்கி அறிவு உனக்கு என்ன இருக்குது? ஒரு மண்ணாங்காட்டியும் கிடையாது. உன அணு ஆராய்ச்சி நீ கண்டுபிடிச்சியா? நான் சொல்கிறேன், இந்த அரபுகளையும் என்ன இந்த ப்ரௌனிஷ் பீப்புளை பார்த்து கேட்குறேன், நீ கரண்ட்டு கண்டுபிடிச்சியா? ஏரோப்ளைன் கண்டுபிடிச்சியா? ட்ரெயின் கண்டுபிடிச்சியா? பஸ்ஸு கண்டுபிடிச்சியா? நீராவி இன்ஜின் கண்டுபிடிச்சியா? பல்பு கண்டுபிடிச்சியா? டிவி கண்டுபிடிச்சியா? ஃபோனை கண்டுபிடிச்சி? நீ வந்து அல்லாவை பார்த்து இத்தனை கேள்வி கேட்குற இங்கே உக்காந்துக்கிட்டு. அவன் வெள்ளைக்காரன் எவ்வளோ பெரிய அறிவாளி, அவன் சொல்கிறான் குரான் வந்து கன்வின்சிங் ஆன்சர் வந்து எங்களுக்கு சொல்லுதுன்ட்டு. எத்தனை வெள்ளைக்காரர்கள் தாயாக இருக்காங்க தெரியுமா? அவங்க குரானை பார்த்துட்டு பிரமிச்சு போகிறாங்க. மனுஷனுக்கு எவ்வளோ டேட்டா தேவையோ அந்த அளவுக்கு டேட்டா சூப்பராக சொல்லியிருக்கு, காம்பேக்டாக. அவனுக்கு வந்து அருமையாக கைட் பண்ணுது குரானு. அவன் சொல்கிறான். அவங்கெல்லாம் வந்து அழகாக புரிஞ்சுக்குவாங்க. நம்மளாம் இவ்வளோ டீகோட் பண்ணி இத்தனை தஃப்சீர் போராட்டணும். அவங்க குரானை ஒரு கிளான்ஸை அப்படியே படிச்சுட்டு போனாங்களே புரிஞ்சுக்குவாங்க. அவ்வளோ ப்ரில்லியன்ட்டு. ஒரு ஆன்சர்லேயே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இந்த இங்கிலீஷில் படத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு காட்சிகளே புரியாது. 4 வாட்டி போட்டு பார்த்தாலும் அதுக்கு தான் அந்த பேச்சு பேசினானாவன் அப்படின்ட்டு புரியும். அவங்க பாட்டுக்கு நான் லீனியரில் டக்கு டக்கு டக்குன்னு குரான் பாருங்கள், வெள்ளைக்காரன் ஸ்டைலில் தான் இருக்கும். இது ஒரு பேட்டர்ன்லேயே இருக்காது, நான் லீனியர் தான் இருக்கும். மாற்றி 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 பேசும் குரான். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா குரானு அது போகிற ஸ்பீடில் நம்மளால் போக முடியாது. நம்ம 4 வாட்டி 5 வாட்டி திரும்ப 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 படிக்கும்போது தான் இப்போ தான்டா புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்தாங்களே அப்படியே கனெக்ட் ஆகிரும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது. அதனால தான் குரான் வந்து பாரு எங்கேயும் அவங்கெல்லாம் பார்த்தேன்னா, அதனால தான் அவங்க நமக்கு மேலே தாவா செய்கிறாங்க. அவங்க முஸ்லீமாக ஆனால் நம்மளோட பெட்டர் முஸ்லீமாக அவங்க ஆகிறாங்க. நமக்கு கீழே அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதில்ல, நமக்கு மேலே அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்பொழுது சிலர் இவ்வேதம் எச்சரிக்கின்ற இறுதி முடிவை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கிறார்களா? அந்த இறுதி முடிவு வந்துவிடும் நாளில் முன்பு அதனை அலட்சியம் செய்தவர்கள் இவ்வாறு கூறுவார்கள், உண்மையில் எங்கள் இறைவனுடைய தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு பரிந்துரையாளர்கள் எவரும் எங்களுக்கு கிடைப்பார்களா? அல்லது நாங்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததைப் போல் அல்லாமல் வேறு செயல்களை செய்திட நாங்கள் திரும்ப அனுப்பப்படுவோமா? அவர்கள் தமக்கு தாமே இழப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள். மேலும் அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருந்தவை எல்லாம் இன்று அவர்களை விட்டு காணாமல் போய்விட்டன. இப்போ அல்லாஹ் கடைசியாக இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் கேட்குறான், இப்பொழுது சிலர் இவ்வேதம் எச்சரிக்கின்ற இறுதி முடிவை தவிர வேறு எதையும் எதிர்பார்க்கிறார்களா? இப்போ அங்கே ரசூலாக பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க குறைஷிகள்கிட்ட. அவங்களுக்கு கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாச்சு. ரசூல்லாவுடைய நடத்தை மூலமாகவும் அவர்களுக்கு இஸ்லாம்னா என்னங்கிறது சொல்லியாச்சு. இப்போ இருக்கிற ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது. என்ன? ரசூலை நிராகரித்தா என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ பாக்கி இருக்குது. அப்போ அதான் கேட்குறான், அது வந்தால் அது மட்டும்தான்ப்பா மிச்சம் இருக்குது, அதையும் டேஸ்ட் பண்ணணுமா? அது வரணுமா? இறுதி முறை தவிர வேறு ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா?
அல்லாஹ் கேட்குறான். அந்த இறுதி முடிவு வந்துவிடும் நாளில் அப்படி வந்துருச்சுன்னா அதனை அலட்சியம் செய்தவர்கள் இவ்வாறு கூறுவார்கள். அப்போ நீங்கள் என்ன பேச்சு பேசுவீங்க தெரியுமா? இப்போவே சொல்கிறேன், உண்மையில் எங்கள் இறைவனுடைய தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள். நீ அப்போ சொல்லுவ, ஆஹா இதைத்தான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருந்தாங்க, சத்தியத்தை தான் சொல்லியிருக்காங்க, அப்போ நாம் தான் தப்பு பண்ணிட்டோம். எங்களுக்காக பரிந்து பேசுபவருக்கு பரிந்துரையாளர் எவரும் கிடைப்பார்களா? கேட்பேன். அப்பா இந்த டைமில் யாராவது ரெக்கமெண்ட் பண்ண முடியுமாப்பா? பாருப்பா, நம்ம உஸ்மான்லாம் நம்ம சொந்தக்காரர் தான், அவரையாவது கூப்பிடுப்பா, பனுவையாக தான் நானும். அப்பா பனு ஹாஷிம்ல போப்பா, அபுல்ல போப்பா, தம்பி பையன் தானே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், போய் கூப்பிடுப்பா, பேசி பாருலாம். ஏதாவது வேறு ஏதாவது செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது? ஏன்னா இந்த தலைவர்களுக்கு இதுதானே பழக்கம். பிளான் ஏ ஃபெயில் ஆச்சுன்னா பிளான் பி என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, பிளான் சிக்கு பார்ப்பாங்க, உடனே நெகோசியேஷன் போயிடுவாங்க. அல்லது நாங்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததை போல் அல்லாமல் வேறு செயல்களை செய்திட நாங்கள் திரும்ப அனுப்பப்படுவோமா? இன்னொரு சான்ஸ் கொடுக்குறியா? நாங்கள் வேணால் போயிட்டு மறுபடியும் அவங்கள மாதிரியே மாறிட்டு நாங்கள் முன்னாடி பேசின பேச்செல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். பிலாலோட சேர்ந்து தொழுவ முடியாதுன்னு சொன்னது, அம்மார் பின் யாசிர்லாம் வந்து நாங்கள் சமம்னு நினைக்க மாட்டோம்னு சொன்னது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறோம். ஏதாவது செகண்ட் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தமக்கு தாமே இளைப்பை ஏற்படுத்தி கொண்டார்கள், மேலும் அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருந்தவை எல்லாம் இன்று அவர்களை விட்டு காணாமல் போயிட்டன. புனைந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? பூமியிலே எங்களை அல்லாஹ் இந்த தாங்குறானா, வானத்தில் போனால் மட்டும் நம்மளை விட்டுருவான். இதுதான் புனைந்து சொல்லிகிட்டு இருந்தது. அல்லாஹ் எங்கேயாவது சொல்லியிருக்கானா, பூமியில் தாங்கப்பட்டவர்களே வானத்தில் உங்களை எக்ஸ்ட்ராவாக தாங்குவேன்? எங்கேயாவது குரானில் அப்படி வசனம் இருக்கா? பூமியில் இருக்கிறதெல்லாம் சோதனை, இது எதுவும் பரிசு கிடையாது. நீயா இது வந்து பரிசுன்னு கற்பனை பண்ணி, நீயா நான் தேர்வு செய்யப்பட்டவன்னு கற்பனை பண்ணி, நீயா நான் மேலானவன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு கற்பனை உலகத்தில் நீ வாழ்ந்துட்டு எப்படியாவது யூசுப் நபியோடைய தீனை ஃபாலோ பண்ணிவிட்டு சொர்க்கத்துக்கு போயிடலான்ட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வாரிசாக பிறந்துட்டு நீ அங்கே கணக்கு போட்டின்னா என்னடா கணக்கு? அதான் சொல்ல கேட்டால் இவங்க கணக்கு என்ன தெரியுமா? இக்காமத்து தீனுக்கு அவங்கெல்லாம் பாடுபடல இல்லை, அப்போ நம்மளை இதுக்கு மட்டும் அல்லாஹ் கேட்க போகிறான். எப்படி அங்கே அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் தீனு, இங்கே நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் தீனு. அவங்களுக்கு ஏன் சொல்லப்படலைன்னு அல்லாஹ் பார்த்து எதிர்த்து கேள்வி கேட்குறான். அதானே 1+1 = 2. அப்போ மெயின் அப்போ உன்னுடைய கோர் ஆர்குமெண்ட் இதுதான். அவங்கள சிரமப்படுத்தாமல் எங்களை மட்டும் ஏன் நோகடிக்கிற, இதுதானே உன் பேச்சு. புரியுதா இல்லையா? இதுதானே ஆர்குமெண்ட் அவங்களது. எங்களை மட்டும் அதாவது அவங்கள மட்டும் லைட்டாக வேலை வாங்கிட்டு எங்களை மட்டும் நீ பெண்டு கழட்டுற. அப்போ நீ அல்லாஹ் எதிர்த்து கேள்வி கேட்டுட்ருக்கிற நீ, புரியுதா? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இப்படிலாம் நீயா புனைஞ்சு கற்பனை பண்ணி ஒரு தீனை உருவாக்கி அதுக்கு ஒரு ஆபிரகாம் அக்காடுன்னு ஒரு பேரை போட்டு இந்த அக்காடு இவனுக்கு போட்டு வச்சுருக்கானுங்களே. இப்போ ஈரானுக்கு அந்த மன்னர் வாரிசு ஒருத்தன் இருக்கிறான், இப்லீஸு. அவன் என்ன சொல்கிறான், வந்த உடனே ஆபிரகாம் அக்காடில் தான் கையெழுத்து போடுவேன், அடுத்தது இஸ்ரேலை வந்து நான் அங்கீகரிப்பேன், நீட்டுற இடத்துலாம் கையெழுத்து போடுவேன், உங்களுக்கு டாலர் மதிப்பு ஈக்குவல் ஆயிரும், வரும்போது டாலர்களோடு வருவேன். தஜ்ஜாலை ஏற்றுக்கிறதுக்காக இப்போ சண்டை போட்டுட்ருக்குறீங்க, நாசமாக போனவனுங்களை இத்தனை வருஷம். அதான் சொல்கிறேன், இத்தனை வருஷமாக அதை பண்ணி இதை பண்ணி கடைசியாக தஜ்ஜாலுக்கு சஜ்தா பண்ணுறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஸோ இது வரைக்குமான இந்த விஷயங்கள் போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் அதோடைய தொடர்ச்சி பார்ப்போம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.